என் பேர் உமா. ஓம் சக்தியே, ஓம் பராசக்தியே, ஓம் நாகசக்தியே சக்தி. நான் சிவானந்த காலத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு பாப்பாவும் ஒரு தம்பியும். ஒரு டைம் கோயிலுக்கு வரேன். எப்போவுமே வந்து வாரம் வாரம் வரக்குள்ள நான் பாப்பாவும் தம்பியும் தான் கூட்டிகிட்டு வருவேன். அந்த வாரம் மட்டும் என்னால் கூட்டிகிட்டு வர இந்த தனியாக தான் வருவேன். அப்போ வந்தப்போ எங்கே பாப்பாவும் கண்ணு தம்பியும் கண்ணு சாமி கேட்டார். இல்லை சாப்பாடு கூட இல்லை, பக்கத்தில் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலேருந்து எனக்கு அரிசி எல்லாம் கொடுத்து விட்டாரு. மல்லிகை சம்பளம்லாம் கொடுத்து விட்டாரு. வாங்கலாமா வேண்டாமா, கோயில் எல்லாரும் வந்து அன்னதானத்துக்கு கோயிலுக்கு தான் அரிசி எல்லாம் செலவெல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவே எனக்கு அம்மா வீட்டிலேருந்து தந்த மாதிரி அரிசி இந்த வீட்டில் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. எப்போவுமே அரிசி எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கு. என்னால் அந்த ரேஷன் அரிசி கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும். இப்போ என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவனோட பூட்டி இந்த கடையில் என்ன நடந்தது? வீட்டுக்காருக்கு என்ன நிலைமை வந்தது? ஃபர்ஸ்ட் கடை வச்சிருந்தேன், அது ரொம்ப லாஸ் ஆகி பூட்டிட்டேன். அதுக்கப்புறம் கடையே வைக்க முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சாமிஜி கிட்ட கேட்டதுக்கு அவர் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே வந்து கோயிலுக்கு வர வர வாரம் வாரம் வருவேன். வர வர அப்போ வந்து என்னுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு வெளியில் கட்டிட வேலையும் கிடச்சிது. 10 பேர் 20 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்தார். அவருக்கே வேலை இல்லாமல் இருந்தார். வேலையும் கிடச்சி எங்கள் நிலைமை ஓரளவுக்கு இதாகி அதுக்கப்புறம் கடையும் வச்சோம். கடையை வந்து நம்ம சாமிஜி தான் வந்து டேட்டு குறித்து கொடுத்து அவர் தான் வந்து பூஜை பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் இப்போது கடை நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. டெய்லி ஃபஸ்ட்டு கடை பழைய கடையில் கஸ்டமரே வரமாட்டாங்க. இன்னைக்கு போய் என்னுடைய கடையில் என்னால் வேலை செய்ய முடியல. என்னால் லீவ் எடுத்து இங்கே கோயிலுக்கு கூட வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கஸ்டமர் வராங்க. நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்காருடைய தொழிலும் நல்லா இருக்கு, என்னுடைய கடையும் நல்லா இருக்கு. எங்கே வச்சிருக்க கடை பேர் என்ன? சிவானந்த காலனியில் இருக்கு என்னுடைய கடை. கடையோட பேரு NSA ஹோம் அப்ளைன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். நாகசக்தி அம்மன் ஹோம் அப்ளைன்ஸ், அதான் NSA ஹோம் அப்ளைன்ஸ் பேர் கொடுத்தேன். அம்மாவுடைய அருளாசினால வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக இருந்தது காரணம்